கழுதாவிளை சுயம்புலிங்க பெருமானுடைய பாதார பிம்பங்களை பணிந்து எம்பெருமானை வழிபட்டு அதற்கு பிறகு கழுதாவிளை திருநீற்றுக்கேணி சிவசக்தி ஸ்ரீமுருகன் ஆலயத்திலே வேல் எடுத்து இந்த பாத யாத்திரையை வந்து உகந்தைமலை முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இருந்து முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு முருகப்பெருமானை துணையென்று அந்த பாத யாத்திரையை ஆரம்பித்திருந்தோம். அடர்ந்த வனத்தின் நடுவே இந்த பாத யாத்திரையை அடியார்கள் வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக முதலாவதாக தங்குகின்ற இடமாக வண்ணாத்தி வட்டைய என்ற இடம் வந்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வண்ணாத்தி வட்டை என்கின்ற பொழுது பகுரா வட்டை என்று சொல்லியும் இந்த இடத்தை வந்து அழைப்பார்கள். குறிப்பாக இந்த வண்ணாத்தி வட்டை கிணத்தடியில் கருப்பண்ணசாமி என்ற பாலாவடி கருப்பையா சுவாமி வந்து இங்கே வந்து இருந்து ஆட்சி புரிந்து அடியார்களை வந்து காப்பதாக வந்து ஆரம்பகால வரலாறுகள் மக்களினுடைய செவிவெளி கதைகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. முதல் நாள் இரவு பாத யாத்திரை மேற்கொள்பவர்கள் இந்த இடத்தில்தான் தங்கிச் செல்வார்கள். மறுநாள் அதிகாலை வேளையிலே பாத யாத்திரை வந்து தொடங்குவார்கள். தொடர்ந்து அரோகரா அரோகரா என்ற கோஷமும் முருகனுடைய பாடல்களும் முருகப்பெருமானுடைய புகழ்களும் இந்த பாத யாத்திரையிலே தொடர்ச்சியாக அடியார்களால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாத யாத்திரையில் பல இடங்களிலே இன்றைய காலகட்டத்தில் தங்கி செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே முதல் நாள் வண்ணாத்தி வட்டை அதாவது கருப்பண்ணசாமி இருக்கின்ற அந்த இடத்திலும் இரண்டாவது நாள் தங்கும் இடமாக குமுக்கன் ஆற்றங்கரையில் வனதேவதைகளான காளி அல்லது பத்தினியம்மன் சக்திகளை கொண்ட ஒரு இடமாகவும் இந்த இடத்திலும் தங்கிச் செல்வதை காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மூன்றாவது நாள் தங்குகின்ற இடமாக அமானுஷ்ய பூமியான நாவலடி வனத்திலே பாதாள வைரவ சக்திகளை கொண்ட அந்த இடத்திலும் அடியார்கள் தங்கிச் செல்வார்கள். அதே போன்று நான்காவது நாள் தங்குமிடமாக யாழ ஆற்றங்கரை காணப்படுகிறது. இந்த யாழ ஆற்றங்கரையில் நாக சக்திகளை கொண்ட ஒரு இடமாக இந்த யாழ ஆற்றங்கரை காணப்படுகிறது. அதே போன்று ஐந்தாவது நாள் தங்குகின்ற இடமாக வள்ளியாற்று பாலத்திலே ஜலதேவதையின் சக்திகள் அந்த இடத்திலே காணப்படுவதாகவும் அந்த இடத்தில் தங்குகின்ற பொழுது அந்த சக்திகள் அடியார்களை காப்பதாகவும் வந்து செவிவழி கதைகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆறாவது நாள் கதிர்காம மண்ணை அடைய நமக்குள்ள 6 ஆதார சக்கரங்களும் உயிர் பெற்று மிகப்பெரிய ஒரு யோகியாக உங்கள் உடல் வந்து மனம் எல்லாம் தயாராகும் அப்படி என்று சொல்லியும் இந்த கதிர்காம பாத யாத்திரையினுடைய உண்மையான தத்துவ விளக்கத்தை வந்து கூறுவதாக காணப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் சென்ற யோகிகள் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் நாங்கள் குறிப்பிட்ட இந்த இடங்களில் தான் தங்கி சென்றதாக வந்து செவிவெளி கதைகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக சில வதந்திகளும் வந்து சில இடங்களில் தங்குவதை வந்து தடுக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த நாவலடியை பார்க்கின்ற பொழுது நாவலடியில் பல அவர்கள் காணாமல் போவதாகவும் அதற்கு அந்த வைரவ சுவாமி வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சில வதந்திகளும் காணப்படுகிறது. ஆனால் உண்மையிலே அந்த நாவலடி இடம் வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வைத்திய வசதிகள் அங்கே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல இப்பொழுது உணவு வசதிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான மக்கள் இப்பொழுது தங்குகின்ற இடமாகவும் அந்த நாவலடி காணப்படுகிறது.
கழுகுமலை தனில் உறையும் முருகவேலே கருத்துடனே உன் பாதமலர் தானே ஓத படுதொன்றும் வாராமல் காக்க வேணும் பச்சை மால்தான் மருகா பார்வதியின் மைந்தா வடுவாமல் அடியேன் முன் நிற்க வேணும் வரும் பிழைகள் தனையகற்றி வழியே செய்வாய் தெளிவாக உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கிட்டாத பொருள்தனைப் போலென்னாலும் கீர்த்தியுடனே இந்த புவியில் யானும் எட்டி எட்டியே உன்னை பார்க்கும் போதோ ஏமாற்றி என்னை விட்டேகலாமோ சட்டமுடன் தோகமையில் மீதிலேறி சடாட்சரமாயின் முன்னே தோன்ற வேணும் திட்டமுடன் உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கீர்த்தியுடனே இந்த புவியில் யானும் கிருபையுடன் உன்பதியை தேடிவாரேன் பூத்தமலர் போல உன்னை காண்பதெப்போ புண்ணியனே எனக்கு வரம் தருவதெப்போ வார்த்தையொன்றும் முறையாயோ வள்ளி வாழ்வே வந்துனது சந்நிதியில் மனதன்பாக தீர்த்தங்கள் ஆடியுன்னை துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கூடியே மரளி என்னை பிடியா வண்ணம் கொடுநரகிலே நானும் விழுந்திடாமல் பாடியே மனம் மெலிந்து போகா வண்ணம் ஆகவே உன்னுடைய கீர்த்தி தந்து பாடியே பவனுளே பவாயமென்றால் பறக்குமே பிசாசு முதல் லேவல்தானோ தேடியே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கெடுதியுள்ள சூரதனை வதையே செய்தாய் கிளிமொழியால் வள்ளி தினப்புனத்திலேதான் படிமீதில் தான் பெரிய பண்டாரம் போல் வாசி பற்றிய வலுத்த கிழவனாகி தடியொன்றி தண்டுக மண்டலமும் கொண்டு சாஷ்டாங்கமாய் குறவர்க்கெதிரே சென்றாய் தேடியே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கேசவனார் முருகோனே நீசை கோலம் கொடிதான குமரகுரு வேடனாகி நேசமுடன் கையில் அம்பு கொண்டோ நிமிஷமுடன் வள்ளி தினப்புனத்திலேதான் பாசமுடன் பெண்ணே கண்ணே என்று பண்புடைய வள்ளியை நீ பாகம் செய்தாய் தேசமெல்லாம் திரிந்தலைந்தேன் உன் பாதம் காண சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கையிலே சேவற்கொடியும் வேலும் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீதேறி தைய நல்லால் தீவதுவம் பிடிக்கத் தாதியர்கள் இருபுறமும் கவரி வீச மெய்யுடனே அருமுக ரூபமாகி வேலவனே வந்தனுக்கு விடைகள் தாரோ
தெய்தை என்றுன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கொன்றை மலர் வேணியனே உனக்குந்தானே குழந்தரையாய் வந்துதித்த குமரவேலே. அன்றரெல்லாம் உனை காண வேண்டி இங்கே அவையமென்று கையேந்தி அணுகி நிற்பார். தண்டை கிங்கிணி காலில் சதங்கை கொஞ்சத்தானோடி வந்து தன் ஒளியை காட்டு. தண்டனிட்டே உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கோதையர்கள் இருபுறமும் கவரி வீச குளிரான மதிமுகங்கள் ஆறுந்துண்ண. காதலுடன் பன்னிருகை மேலும் துண்ண கனமையில் மீதரும் கார்த்திகேயா. வாதுடனே சோதையன் சிகரன் தன்னை வடிவேலால் நிறு செய்தவானோர் கோவே. சீதமரு கோனே உன் புகழை சொன்னே. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கவ்விய பூதமன்னை பிடியா வண்ணம் காத்துனது கிருவிதந்து ரட்சுமையா. பவ்விய மை மறந்து முருபசாசேதானும் பவனொளி பவாயமன்றால் பறக்குமேதான். ஒவ்விய எனச் சூழும் நாடன் மாடன் ஓம் நம சிவாயமன்றால் ஓடிடாதோ. செவ்வையா உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. இக்கணமே இது நல்ல வேளையா. இதோ வாரும் சந்நிதியில் திருவிழாவை வணக்கமாய் கற்பூர மடவிளக்கு வகை வகையாய் கன்னியர்கள் ஏந்திரார்கள். எக்காலம் பேருகை தம்பூர் மேளம் இடியனவே திசையும் முழங்கி நிற்க. இக்கணமே உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. இவ்வாறு முருகப்பெருமானுடைய திருப்புகழ்களையும் இந்த பாத யாத்திரைகளிலே அதிகமான பக்தர்களால் பாடி முருகப்பெருமானுடைய மெய்யன்போடு அவனுடைய திருவருளோடு இந்த பாத யாத்திரையை பக்திபூர்வமாக மேற்கொள்வது சிறப்பு வாய்ந்த ஒரு பாத யாத்திரையாகவும் காணப்படுகிறது. நான் நினைக்கின்றேன் உலகத்திலேயே மிகவும் ஒரு நீண்ட தூரத்தை கொண்ட ஒரு பாத யாத்திரையாக இந்த அடர்ந்த வனத்திலே, குறிப்பாக மிருகங்கள் உலாவுகின்ற அந்த அடர்ந்த காட்டிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பாத யாத்திரையாக இந்த கதிர்காம பாத யாத்திரை அமையும். இலங்கை பூராகவும் இருக்கின்ற மக்கள் இந்த பாத யாத்திரையிலே கலந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்து கூட பல பக்தர்கள் இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக, அவனுக்காக அந்த அன்பை வழங்குவதற்காக அடியார்கள் சென்று கொண்டிருப்பதையும் ஒவ்வொரு வருடமும் காணக்கூடியதாக இருக்கிறது. முருகப்பெருமானுடைய ஆடி திருவோண நட்சத்திரத்திலே ஆடப்படுகின்ற தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. கதிர்காமத்தில் ஆடப்படுகின்ற அந்த ஆடி திருவோண நட்சத்திரத்தோடு பல்வேறு ஆலயங்களிலும் இந்த முருகத் தலங்களிலே தீர்த்தங்கள் இடம்பெறும். உகந்தைமலை முருகனுடைய திருத்தலத்திலும், அதே போன்று கழுதாவளை சிவசக்தீஸ்வரி முருகன் திருத்தலத்திலும், அதே போன்று தாந்தாமலை திருத்தலம், இவ்வாறு முருகப்பெருமானுடைய திருத்தலங்களிலே இந்த ஆடி திருவோண நட்சத்திரத்தில் ஆடப்படுகின்ற தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. முருகப்பெருமானுடைய திருவருள் இந்த இலங்கை என்ற அந்த சிவபூமியிலும் வந்து ஏராளமாக பல இடங்களிலே காணப்படுகிறது. அவருடைய திருவிளையாடுகளும் நாளுக்கு நாள் இடம்பெற்று கொண்டு வருகிறது. பல மக்கள் நேர்த்தி வைத்து அந்த நேர்த்தி நிறைவு பெற்றதும் தான் பாத யாத்திரையாக அந்த கதிர்காம பதிகத்தை நான் மிதிப்பேன் என்று சொல்லி பல அடியார்கள் நேர்த்தி வைத்து இங்கே வழிபடப்பட்டு கொண்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது.
நன்றி.